கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நாம் தியானிக்க, சிந்திக்க, பேச சொல்கிற வார்த்தை என்னவென்றால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய மத்திய பகுதி. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மத்திய பகுதி. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த வார்த்தை தான் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நாம் பேசும்படிக்கு, நாம் தியானிக்கும்படிக்கு சொல்கிற வார்த்தை. முதல் வசனத்தில் பார்க்குறோம், மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனங்களில் மோசே மரித்து போயிடுறாரு. அப்போ ஆண்டவர் டைரக்டா யோசுவா கிட்ட பேசுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. அது வரைக்கும் மோசேகிட்ட மாத்திரமே ஆண்டவர் பேசிட்டு இருந்தாரு. ஆனால் மோசேயின் நாட்கள் முடிந்த பிற்பாடு மோசேயின் ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மாறி கர்த்தருக்கென்று யுத்தங்களை நடப்பிக்கும்படிக்கு முன் குறிக்கப்படுகிறான். அப்பதான் அந்த வார்த்தையை சொல்லி தேவன் மோசேய மணியங்கள் யோசுவாவை அவர் தைரியப்படுத்துகிறாரு. நான் உன்னுடைய எஜமானனாகிய மோசேயோடு எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன் கூடவும் இருப்பேன். நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த யோசுவாவை தைரியப்படுத்துகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. தலைவன் இல்லாமல் திகைக்கிற இந்த யோசுவாவை கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனா தெரிந்து கொண்டு, நான் உனக்கு நித்திய தகப்பனாக இருப்பேன், நான் தேசத்தை பங்கிடும்படிக்கு உனக்கு ஞானத்தை கொடுப்பேன், பலங்கொண்டு திடமானதாயிரு, புத்திமானாய் நடந்து கொள், அப்படி என்று அவனை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை தான் இந்த முழு அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்திலையும் உங்க பிரச்சனைகளில், உங்களுக்கு வர்ற சேலஞ்சஸ்ல, நீங்க தீர்வு காண முடியாத காரியங்களில் உங்களோடு பயணிக்க ஒரு பரம தகப்பன் உண்டு. அவர்தான் இயேசு. இனம் கண்டுகொள்ள முடியாத காரியங்களை எளிதாக புரிந்து கொள்ள, உங்களுக்கு வழிகாட்ட, வழி இதுவே என்று போதிக்க இந்த புதிய மாதத்துல ஒரு தகப்பன் உங்களை ஆளுகை செய்ய போகிறாரு. கொஞ்சம் தேவனை ஆராதிக்கலாமா? அவர் துதிக்கலாமா? நல்லவர்னு சொல்லுங்க, போதுமானவன் சொல்லுங்க, அல்பா ஒமேகாவானவன் சொல்லுங்க. அவரை பார்த்து அவரை மையப்படுத்துங்க. இருதயத்தின் ஆழத்தின் ஒரு துதிக்கும் துதி உங்களுக்கு பெருகட்டும், உங்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சிந்தையை ஒருமுகப்படுத்தினவர்களாக ஒரே மனதோடு என்னோட சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தை இந்த புதிய மாதத்தில் என் வாழ்விலே கிரியை ஆரம்பிக்கும், என் வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கையை ஆரம்பிக்கும் என்ற விசுவாசத்தோடு அப்பா என்னோட ஆவியிலே இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அப்பா கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அன்று திகைத்த, வழி தெரியாமல் இருந்த யோசுவாவை கர்த்தர் அழைத்து, ஆண்டவரே, நான் உனக்கு தலைவனா இருப்பேன், நான் உனக்கு தோழனா இருப்பேன், நான் உனக்கு எஜமானா இருப்பேன் என்று சொல்லி அப்பா தைரியப்படுத்தின அதே தகப்பன் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா நீ தோழனாக, தகப்பனாக,
மூத்த சகோதரனாக இருந்த ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஆண்டவரே, அப்பா இனம் கண்டுகொள்ள முடியாத போராட்டங்களிலே கர்த்தாவே கர்த்தர் கூட இருந்து அப்பா நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு லட்சக்கணக்கான புருஷர்களை ஸ்திரீகளை ஆண்டவரே கையாளும்படிக்கு யோசுவாவுக்கு பலனை கொடுத்தீங்க. யோர்தானை கடக்கும்படிக்கு அப்பா ஞானத்தை கொடுத்தீங்க. எரிகோவை வீழ்த்தும்படிக்கு அப்பா பலனை கொடுத்தீங்க. ஆயியை தரைமட்டம் ஆக்கும்படிக்கு அப்பா கிருபை பாராட்டினீங்க. பாவத்தை வெறுக்க யோசுவாவை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதே தேவன் ஆண்டவர் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எரியோக்களை தகர்க்கும்படிக்கு அப்பா பாவங்களை இனம் கண்டு கொண்டு ஆண்டவரை விரட்டும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. மாத்திரமல்ல ஆண்டவரே, ஐயா பிழைக்காத காரியங்கள் ஆண்டவரே, தடை செய்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் அப்பா நிர்மூலமாகட்டும். வழி ஏற்படுத்தி அப்பா கடந்து போகும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே புதிய பாதைகளை புதிய எண்ணங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ஆதரவுல உடைய பாதுகாப்புல இந்த புதிய மாதம் இருக்கட்டும் என்று கர்த்தாவை ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Praise God.